இன்றைய கதையின் ஆரம்பத்தில் கதிர் தனது நண்பர்களுடன் ராஜியை காரில் அழைத்து கொண்டு சென்னை கிளம்புகிறார். காரில், "தூங்கு ராஜி, நாளைக்கு கிளாஸ்ல தூங்கிட போற" என்று கதிர் சொல்ல, ராஜி, "எத்தனை நாள் வேண்டுமானாலும் நான் தூங்காமல் இருக்க முடியும்" என்று சொல்கிறார். ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே கதிரின் தோளில் சாய்ந்து நன்றாக தூங்க ஆரம்பிக்கிறார். அப்போது ராஜியை பார்த்து கதிர் சிரித்துக்கொண்டு, "நாள் கணக்குல தூங்காம இருக்க போறவளா இவ" என்று நகைச்சுவையாக நினைக்கிறார். ஒரு இடத்தில் கார் நின்றதும் ராஜி திடீரென்று முழித்து பார்க்கிறார். அப்போது காரில் யாரும் இல்லாததை பார்த்து பயந்து வெளியில் வந்து கதிரை தேடி அழைக்கிறார். அந்த சமயத்தில் கதிரின் குரல் கேட்க நிம்மதி அடைகிறார். "ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தேன். உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா?" என்று கதிர் கேட்கிறார். பின்னர் இருவரும் ஒரு ரூமுக்கு சென்று தயாராகி கிளாஸுக்கு கிளம்புகிறார்கள். ராஜியை பார்த்து கதிர் மெய்மறந்து நிற்க, "என்னாச்சு?" என்று ராஜி கேட்கிறார். "டீ குடிக்கும்போது 1,00,000 பணத்துக்கு என்ன பண்ண போற?" என்று ராஜி கேட்கிறார். "உன் அப்பாவிடமிருந்துதான் கேட்கலாம் என்று இருக்கிறேன்" என்று கதிர் சொல்ல, "அவர் கேட்டா கொடுத்துடுவார். ஆனா நீதான் வாங்க மாட்டியே" என்று ராஜி சொல்கிறார். அந்த நேரத்தில் ராஜியின் கையில் சூடான டீ கொட்டிவிடுகிறது. கதிர் பதறி, "ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா?" என்று கேட்க, "அவ்வளவு சீன் எல்லாம் இல்லை. நீ ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்ட" என்று ராஜி கிண்டல் செய்கிறார். அப்போது கதிர் அவளுடைய கையை பிடித்து, "இன்னைக்கு ஏன் நீ இவ்வளவு அழகாயிருக்க?" என்று கேட்கிறார். இதனால் ராஜி ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டே நிற்கிறார். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது. அடுத்த எபிசோட்டில் இவர்களுக்குள் என்ன நடக்கப் போகிறது, கோச்சிங் சென்டர் விஷயம் எந்த திசையில் போகும் என்பதே முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ராஜியை கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடுவதற்கு முடிவு செய்கிறான் கதிர். ஆனால் அதற்கு 1,00,000 வரை ஃபீஸ் வரும் என்பதால் ராஜி வேண்டாமென சொல்கிறாள். அவளிடம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் என தைரியம் சொல்லி கோச்சிங் சென்டரில் சேர்வதற்காக சென்னை அழைத்து வருகிறான் கதிர். ராஜியின் அப்பா முத்துவேல் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த சமயத்தில் மகளை கோச்சிங் சென்டர் சேர்த்து விடுவதாக பேசியிருந்தார். காரைக்குடியில் ஏற்கனவே பேசியிருந்த இடத்தில் நான் சேர்த்து விடுகிறேன் என கூறியிருந்தார். அவர் பேசியதை வைத்து ராஜியை கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடுவதற்கு முடிவு செய்கிறான் கதிர். இது சம்பந்தமாக அவளிடம் பேசி காரைக்குடியில் இருக்கும் சென்டரை போய் பார்க்கிறான். அங்கு 1,00,000 ஃபீஸ் சொல்லவும் ராஜி வேண்டாமென கூறுகிறாள். இந்நிலையில் கதிர் அவளிடம் எவ்வளவு ஃபீஸ் ஆனாலும் பரவாயில்லை, இங்கேயே சேரலாம் என கூறிவிடுகிறான். அதன் பின்னர் 2 நாள் ட்ரெயினிங்காக சென்னை போக வேண்டுமென கோச்சிங் சென்டரில் சொல்கின்றனர். இதனை அடுத்து ராஜியை அழைத்து கொண்டு சென்னை போவதற்கு முடிவு செய்கிறான் கதிர். இதற்காக அப்பாவிடம் பேச அப்பா போக வேண்டாமென சொல்வார் என்று நினைக்கிறாள் ராஜி. ஆனால் பாண்டியன் 2 பேரையும் பத்திரமாக போயிட்டு வருமாறு சொல்லி அனுப்பி வைக்கிறார். அதன் பின்னர் தனது நண்பர்களுடன் ராஜியை அழைத்து கொண்டு கிளம்புகிறான் கதிர். அவளிடம் காரில், "நீ தூங்கு, அப்புறம் நாளைக்கு கிளாஸுக்கு போய் தூங்கிட்டு இருப்ப" என்கிறான். அதற்கு ராஜி, "அதெல்லாம் நான் எத்தனை நாள் வேண்டுமானாலும் தூங்காமல் இருப்பேன்" என்று சொல்கிறாள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் ராஜி நன்றாக தூங்க ஆரம்பித்து விடுகிறாள். தன் மீது சாய்ந்து தூங்கும் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் கதிர். "இவள்தான் நாள் கணக்கில் தூங்காமல் இருக்கக்கூடிய ஆளா?" என்கிறான். அதன் பின்னர் கொஞ்ச நேரத்தில் ஒரு இடத்தில் வண்டி நிற்க ராஜி கண் விழித்து பார்க்கிறாள். அப்போது காரில் யாருமே இல்லாததை பார்த்து பதறிப்போகிறாள். உடனே வெளியில் வந்து, "கதிர், கதிர்" என சொல்லி சுற்றும் முற்றும் தேட ஆரம்பிக்கிறாள். ஆனால் அங்கே கதிர் எங்குமே இல்லை. இதனால் ராஜி ஓரிடத்தில் அதிர்ச்சியாகி நிற்க, அப்போது கதிரின் குரல் கேட்கிறது. இதனால் அவள் நிம்மதியாக, "எங்க போன?" என்று கேட்கிறாள். அதற்கு கதிர், "ரெஸ்ட் ரூம் போலாம் சொல்லி வந்தேன். நீ எதுக்காக இப்படி பயந்து போய் இருக்க? உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி நினைச்சியா?" "அப்படியெல்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன்" என்கிறான் கதிர். அப்போது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாததால் அவர்கள் எங்கே என்று ராஜி கேட்கிறாள். "அவங்களுக்கு வேலை இருக்கு, கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம மட்டும்தான் கிளாஸுக்கு போகப் போகிறோம்" என்கிறான். அதனைத் தொடர்ந்து அவளை அழைத்து கொண்டு ரூம் ஒன்று செல்ல ராஜியை ரெடியாக சொல்கிறான். உடனே கிளாஸுக்கு கிளம்பி போயிடலாம் என்று கூற அவளும் தயாராகி வருகிறாள். அப்போது ராஜியின் அழகை பார்த்து மயங்கி விடுகிறான் கதிர். மெய்மறந்து போய் அவன் இருக்க, "என்னாச்சு?" என்று கேட்கிறாள். அதன் பின் இருவரும் டீ குடிக்க ஆரம்பிக்க, "1,00,000 பணத்துக்கு என்ன பண்ண போறே?" என்று ராஜி கேட்கிறாள். அதற்கு கதிர், "உன் அப்பா கிட்ட வேணும்னா கேட்போமா?" என்று சொல்ல, "அவர் கேட்டால் கொடுத்துடுவார். ஆனால் நீதான் வாங்க மாட்டியே" என்கிறாள் ராஜி. அப்போது அவளுடைய கையில் சூடான டீ கொட்டிவிடுகிறது. இதனால் கதிர் பதறிப்போய், "நம்ம ஹாஸ்டலுக்கு போவோமா?" என்று கேட்கிறான். உடனே ராஜி, "அவ்வளவு சீன் எல்லாம் இல்லை, நீ ரொம்ப பண்ற" என ஆரம்பிக்கிறாள்.
இதனால் ராஜி அவனை ஆச்சரியமாக பார்க்கிறார். கதிரின் வாழ்க்கையில் அந்த நாள் சாதாரண நாளாகத் தொடங்கியிருந்தாலும் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் மட்டும் வழக்கத்தை விட கனமாக இருந்தது. ராஜி அவள் பெயர் அவன் மனதில் ஓசையில்லாமல் உச்சரிக்கப்படும் போதே ஒரு பொறுப்புணர்ச்சி அவனைச் சுற்றி வளைத்துக் கொண்டது. அன்பு என்ற ஒன்று அவனுக்கு இனிமை மட்டுமல்ல, அது கடமை, கவலை, எதிர்காலம், ஆல் இன் ஒன். ராஜியின் எதிர்காலம் பற்றி அவள் அப்பா முத்துவேல் ஒரு நாள் சும்மா பேசிச் சென்ற வார்த்தைகள் கதிரின் மனதில் ஆழமாக பதிந்தன. காரைக்குடியில் நல்ல கோச்சிங் சென்டர் இருக்கு, ராஜியை அங்கு சேர்த்திடலாம்னு சொன்னேன். அந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்தது போக வேண்டியவை. ஆனால் அவை கதிர் மனதில் வேரூன்றின. ராஜி வெறும் மனைவி அல்ல, அவள் கனவுகளோடு வாழ நினைக்கும் ஒரு பெண். அந்த கனவுகளை நனவாக்குவதில் தன்னாலும் ஒரு பங்கு இருக்க வேண்டுமென்ற எண்ணம் அவனுக்குள் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே போனது. அதனால்தான் ராஜியிடம் அந்த விஷயத்தை பேச முடிவு செய்தான். நாமே நேர்ல போய் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். அவன் சொன்னபோது ராஜியின் முகத்தில் ஒரு தயக்கம் தெரிந்தது. பணம், அந்த ஒரு வார்த்தை அவளுக்குள் எப்போதும் பயத்தை உண்டாக்கும். அப்பாவின் சுமை, குடும்பத்தின் நிலை, எல்லாமே அவள் கண்களில் ஓடியது. காரைக்குடியில் இருந்த அந்த கோச்சிங் சென்டரின் வாசலில் நின்றபோது ராஜியின் மனம் இன்னும் கனமானது. பெரிய கட்டிடம், வெளியில் ஒட்டப்பட்டிருந்த விளம்பரங்கள், உள்ளே போய் கேட்டதும் சொன்ன கட்டணம் 1,00,000 ரூபாய். அந்த எண்ணே அவளுக்கு மூச்சை அடைக்க வைத்தது. வேண்டாம் கதிர், ரொம்ப ஜாஸ்தி, அவள் மெதுவாகச் சொன்னாள். ஆனால் கதிர் அதை பொருட்படுத்தவில்லை. எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் பரவாயில்லை, இங்கேயே சேரலாம். அவன் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் அவனின் மனைவியும் மட்டுமல்ல, அவன் எடுத்த முடிவின் உறுதியையும் காட்டியது. ராஜிக்கு அது ஆறுதலாக இருந்தாலும் மனதுக்குள் ஒரு குற்ற உணர்வு ஊடுருவியது. அவனுக்காக அவள் சுமையாவதா என்ற கேள்வி அவளைச் சுற்றி கொண்டிருந்தது. அப்போதுதான் சென்னை பற்றிய பேச்சு வந்தது. 2 நாள் ட்ரெயினிங் சென்னையில் போய் அட்டன் பண்ணணும். சென்னை, அந்த நகரம் ராஜிக்கு புதியது, அதைவிட பெரியது. அப்பாவிடம் சொல்ல வேண்டிய பயம். பாண்டியன் கண்டிப்பாக மறுப்பார் என்று அவள் நினைத்தால் அவனுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம் கணக்குப்படி நடப்பதில்லை. பாண்டியன் எதிர்பாராத விதமாக 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொன்னபோது ராஜியின் கண்களில் நிம்மதி தெரிந்தது. அந்த நம்பிக்கை அவளின் மனதில் இருந்த கடைசி தடையையும் உடைத்தது. அன்றிரவு சென்னை நோக்கி கார் கிளம்பிய போது ராஜி சாளரத்தின் வழியே வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். இருட்டில் ஒளிரும் விளக்குகள், ஓடிச் செல்லும் சாலை அவள் மனதுக்குள் இருந்த குழப்பங்களைப் போலவே இருந்தன. கார்ல தூங்கு, நாளைக்கு கிளாஸ்ல தூங்கிட்டு போற, கதிர் கிறுத்து கொண்டே சொன்னான். நான் எத்தனை நாள் வேண்டுமானாலும் தூங்காமல் இருக்க முடியும் என்று பெருமையோடு சொன்ன ராஜி சில நிமிடங்களிலேயே அவன் தோளில் சாய்ந்து தூங்கியிருந்தாள். அந்த நிமிடம் கதிருக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக மாறியது. அவளின் மூச்சு, அவளின் அமைதி, அவள் நம்பிக்கை எல்லாமே அவன் தோளில் சாய்ந்திருந்தது. நாள் கணக்குல தூங்காம இருக்க போறவளா இவ என்று அவன் மனதுக்குள் சிரித்தான். ஒரு இடத்தில் கார் நின்றபோது திடீரென்று கண்விழித்த ராஜி சுற்றி பார்த்தாள். கார் காலி. மனதில் பயம் பாய்ந்தது. கதிர் இல்லை என்ற எண்ணமே அவளின் உடலை நடுங்க வைத்தது. கதிர், கதிர் என்று அவள் வெளியில் வந்து அழைத்தபோது அவளின் குரலில் காதலை விட பயமே அதிகமாக இருந்தது. அப்போது கேட்டது அவனின் குரல். ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தேன் என்று உன்னை விட்டு போவேனே நினைச்சையா? அந்த ஒரு வாக்கியம் போதும் ராஜியின் உள்ளத்தில் இருந்த பயம் கரைந்து போனது. அவள் எதுவும் பேசாமல் நின்றபோது அவள் கண்களில் இருந்த நிம்மதியை கதிர் புரிந்து கொண்டான். பின்னர் ரூமுக்கு சென்று தயாரான போது ராஜி வெளியில் வந்த அந்த நொடி கதிர் மெய்மறந்து நின்றான். அது அவளின் அலங்காரமல்ல, அவளின் தன்னம்பிக்கை, அவளின் எளிமை, அவளின் கனவுகள். என்ன ஆச்சு? அவள் கேட்டாள். அவனுக்கு பதில் சொல்ல வார்த்தை இல்லை. டீ குடித்து கொண்டிருந்த போது ராஜி மீண்டும் யதார்த்தத்துக்கு வந்தாள். 1,00,000 பணத்துக்கு என்ன பண்ண போற? அவள் கேட்ட கேள்வியில் பயமும் பொறுப்பும் கலந்திருந்தது. உன் அப்பாவிடம் கேட்கலாமா? கதிர் சொன்னபோது, அவர் கேட்டா கொடுத்துடுவார், ஆனா நீதான் வாங்க மாட்டேயே. அவள் சிரித்தாள். அந்த சிரிப்புக்குள் மறைந்திருந்த பயத்தை கதிர் உணர்ந்தான். அப்போதுதான் அந்த சம்பவம். சூடான டீ ராஜியின் கையில் கொட்டியது. அவ்வளவு சீன் எல்லாம் இல்லை, நீ ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சிட்ட என்று ராஜி சிரித்தாள். இனி என்ன நடக்கப் போகிறது? கோச்சிங் சென்டர், பணம், குடும்பம் எல்லாம் அவர்களின் உறவை எந்த திசையில் அழைத்துச் செல்லப் போகிறது என்ற கேள்விகளோடு வாழ்க்கை மெதுவாக அடுத்த நாளுக்குள் நுழைந்தது.